வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். தாட் ஃபார் த டே: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாக இருக்கும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இதோட ஷார்ட் மீனிங் என்னென்னா, நம்ம அப்பா அம்மாவை எப்போவுமே நம்ம மதிக்கணும், அவங்க சொல் பேச்சை நம்ம கேட்கணும். முதியவர்களாக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். கீரையை வச்சு, அரைக்கீரையை வச்சு நம்ம பொரியல், ஒரு மசியல் செஞ்சு அது நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கும், நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு அந்த மசியலை வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷன் இருக்கும். அது கூடவே நம்ம தால் இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை எதுனாலும் நம்ம நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான டிஷ். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். கிட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் இந்த கீரை கொடுத்துருவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையிலேருந்து இந்த இலையெல்லாம் கரெக்டாக ஆஞ்சிருவோம். இலையை மட்டும் கரெக்டாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுருவோம். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். இது முதல்ல பண்ணி வச்சுருங்க. நம்ம எல்லா கீரையும் ஆஞ்சி வச்சிட்டோம். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணி நல்ல மண் இருக்கும், மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் க்ளீனாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு கீரை மசியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஒரு பெரிய மண் சட்டி எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிடுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கீரையை இதில் டைரெக்டாக சேர்த்துடலாம். நம்ம ஆஞ்சி வச்சுருக்க கீரை இதை நம்ம டைரெக்டாக சேர்த்துருவோம். இதில் பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது. இது வேகும்போது என்ன ஆகுனா, அப்படியே பாதி இல்லை கொஞ்சம் குவான்டிட்டி ஆயிரும். இப்போது நம்ம இது கூடவே என்ன சேர்க்கலான்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் நம்ம இதில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 10 வெள்ளைப்பூடு, கார்லிக் ஒரு 10 நம்ம இது கூட சேர்த்துருவோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 glass வாட்டர் நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக விட்டுற வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருவோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு இன்னொரு 3 நிமிஷம் வேக விடுவோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்திருக்கிறதான்னு பார்க்கலாம். பாருங்கள், கீரை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக அந்த கீரை இந்த க்ரீன் கலரில் அப்படியே இருக்கணும். பாருங்கள், கீரை ஒரு 80% வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை மசிச்சா கீரை ரெடி ஆகிடும். அவ்வளோ, ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு கீரை. இப்போ நம்ம மசிச்சிட்டோன்னா கீரை ரெடி ஆகிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே புளி, டேமரிண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன சைஸு இதை நம்ம சேர்த்துடலாம். சின்ன சைஸு புளி நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வச்சு நல்லா மசிக்கணும். கீரையை மிக்சியில் போட்டு எடுப்பாங்க நிறைய பேர். நம்ம மற்ற வச்சு மசிச்சா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் அந்த மத்து. இதை வச்சு தான் நம்ம மசிக்க போகிறோம். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நம்ம மற்ற வச்சு கடையிறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். மிக்ஸி ஜார்லேயும் போட்டு எடுக்கலாம், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கரைஞ்சாதான் இதாகும். ஒரு 3 நிமிஷம் நல்லா மசித்தோம். நல்லா மசிஞ்சிடுச்சு. இதுதான் கரெக்டானது. மிக்சியில் போட்டோன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஆனால் இதில் நம்ம மசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இதுதான் கீரை மசியலுடைய நல்ல கன்சிஸ்டன்சி.
இப்போ நம்ம தாளித்து ஊற்றினோன்னா கீரை ரெடி ஆகிடும். தாளிசம் பண்ணுறதுக்கு ஒரு தாளித்து எடுத்துக்கலாம். அதில் ஜிஞ்சரி ஆயில், நல்லெண்ணெய் சேர்க்குறோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம சேர்த்துட்டு, கடுகு வெடிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துருங்க. அது கூடவே கொஞ்சம் காயம் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் காயம் மட்டும் சேர்த்தா போதும், லைட்டாக. அவ்வளோதான், நல்ல ஒரு வாசம் இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கீரையில் சேர்த்துடலாம். நம்ம தாளிசம் பண்ணதை இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துலாம். அந்த நல்லெண்ணெய், இந்த காயம், அதோட ஃப்ளேவர், அந்த புளி சேர்த்துருந்தோம்னா புளியோடைய லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை எல்லாமே கீரைக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம டேஸ்ட் பார்த்துலாம். கீரை மசியல் பண்ணிட்டோம். இப்போது கீரை பொரியல் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நம்ம கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீரை பொரியலுக்கு நம்ம ஒரு தாளித்து எடுத்துக்கிடுவோம். நம்ம அதே மண்சட்டி தான் எடுத்துருக்கேன். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்த உடனே நம்ம வத்தல், 2 வத்தல் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துருவோம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம காயம் சேர்த்துடலாம். காயம் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்மெல்லுக்கு தான் சேர்க்குறோம். நல்ல ஸ்மெல் ஒரு எண்ணெயில் சேர்க்கும்போது காயம் 1 டீஸ்பூன் காயம் சேர்ப்போம். சேர்த்துட்டு வெங்காயம், ஆனியன், 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். இது வதக்கிற டைமில் ஒரு 4 வெள்ளைப்பூடு எடுத்து நம்ம நல்லா இடித்து இதில் சேர்த்துருவோம். பூடு இடிச்சிட்டு வந்துட்டோம். கையில் இடித்தாலே போதும், மிக்சியில் போட வேண்டாம். இப்போ இதை சேர்த்துருவோம். இப்போ இந்த டைமில் நம்ம கீரை சேர்த்துடலாம். கீரை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துருவோம். நல்லா பரட்டி விடுங்க. ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூட வேண்டாம், திறந்தே வச்சுருங்க. மூடாமல் இது வேகணும். இந்த பொரியலுக்கு வந்து நம்ம மூடக்கூடாது, திறந்து வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடலாம். 3 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் வரும் கீரையிலேருந்து. இந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் நல்லா அதை ட்ரை ஆக்குனா நம்ம இது ரெடி ஆயிரும். இது கூட தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் கிரேட்டட் கோகோனட் நல்லா துருவி வச்சுக்கோங்க தேங்காவை. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் தான் கீரை ரெடி ஆயிரும். அந்த தேங்காவை போட்டு நம்ம இறக்கிடலாம். கீரையோட குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம ரொம்ப வேக விட்டோம்னா அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சேராது. அதனால் இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்காய் பூ நம்ம இப்போ கிரேட்டட் கோகோனட் அதில் சேர்த்து நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கை நிறைய தேங்காய் பூ சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இன்னும் ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் அந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இது வரணும். அதுதான் கீரை பொரியல். நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, தண்ணியே சேர்க்காமல் நம்ம கீரை பொரியல் பண்ணுறோம். மசியலுக்கும் பொரியலுக்கும் இதுதான் வித்தியாசம். மசியலில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சிடுவோம். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதான். இன்னொரு 30 செகண்ட்ஸ் இதில் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டோம் ஹை ஃப்ளேமில். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம கீரை மசியலை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பாருங்கள், ரைஸில் மிக்ஸ் பண்ண கீரை மசியல், கீரை பொரியல், கீரை மசியலை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க நம்ம இப்போது கீரை பொரியலை டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம கடைசியில் சேர்த்த கோகோனட் தேங்காய் வந்து அதோட ஃப்ளேவர் இருக்குது. நம்ம கார்லிக்கு வந்து வருத்தம்ல அதோட ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. கீரை மசியல், இதில் நம்ம சேர்த்த புளி டேமரின் அதோடைய ஃப்ளேவரும் நல்லா இருக்குது, அதோட டேஸ்ட்டும் இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக மசித்தோம். நீங்கள் வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் சும்மா ஒரு 2 தடவை பல்ஸ் மோட் போட்டால் போதும்.
ரொம்ப அரைச்சிடாதீங்க, மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கணும். ஸோ பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ண கீரை மசியல் சாப்பிடுவோம். என்ன நம்ம அவுட் ஆஃப் த வேர்ல்டு அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. கீரை ஹெல்த்தி ஃபுட்டு. நம்ம அந்த புளி சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்தி. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீரை மசியல், கீரை பொரியல், ரைஸ் கூட அதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது கூடயே நீங்கள் தால் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.